வணக்கம் கீக்ஸ். ஷோ ஆஃப் பண்ணுறீங்களா? எந்த ஷோ ஆஃப் ஏன் வாட்ஸா? சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே. சாம்சங் ஆண்டவரே, இஸ் S23 ஒர்த் பையிங் 2024. கேமராக்கு, பர்ஃபார்மன்ஸுக்கு, பேட்டரி லைஃபுக்கு, காம்பேக்ட் டிசைனுக்கு குட்டி ஃப்ளாக்ஷிப் கில்லரா? இப்போது ஒரு ஃபேக்ட் என்னென்னா 9 யூஸ் பண்ணுறியோ உனக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அப்போது ஆஃபர் எப்போ வரலாம்? அடுத்த வருஷம் வருமா? இந்த வருஷம் கஷ்டம். அப்போ இவர் சப்போஸ் வச்சிருக்கிற ஃபோன் ஒர்க் ஆகிற பட்சத்தில் வெயிட் பண்ணி இது கூட போகலாம்ல. S23 நல்ல ஃபோன் தான், ஆனால் பேட்டரி ரொம்பலாம் நிற்காது வச்சா. 4 hours நிற்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மீடியா கன்சம்ஷன் என் படம் பாட்டு இப்படி இருந்தால் மேபி 5 hours வரைக்கும் போகுது. அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ணால் இது ஆக்சுவலாக கேமரா சூப்பர் ஆக்சுவலாக. அதனால் வெயிட் பண்ணி போகிறதா இருந்தால் 9 போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பிக்சலுக்கு இந்த மாதிரி சொல்லி எவ்வளோ காலம் ஆகுது இல்லை? நல்ல ஃபோன் விட்டால் தானே சொல்கிறதுக்கு. 7 சீரீஸ்க்கும் நம்ம பெருசாக அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. 8 சீரீஸ் சப்ஸ்காண்ட் ஆகிட்டோம், நம்மளே நிற்கல. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இது நல்லா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து கேமர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறந்துடணும். இதெல்லாம் எப்படி இருக்குது? நார்மல் கிளாஷ் ராயலு அதெல்லாம் வந்து ஹீட் ஆகும். பேட்டரி பேக்கப்பே சூப்பராக இருக்கு வச்சா. பிக்சலானே சந்தேகமாக ஃபோன் வாமே ஆள வச்சு 5Gல தான் யூஸ் பண்ணுறேன். வாமே ஆளது வரைக்கும் நல்லா இருக்கு, நிம்மதியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. 7Aவும் யூஸ் பண்ணுறேன், இதை யூஸ் பண்ணுறேன். 7Aவே மாறிடுச்சே. ஆனால் 6.1 எது வச்சா? ஆமாம், ரொம்ப குட்டியாக இருக்கும். இது அதோட கொஞ்சம் 6.3. ஆனால் நல்லா இதுவும் பெசல்ஸு ரொம்ப கேவலமாக இருக்கும்னு பார்த்தா இதுவாகிட்டாங்க. யூனிஃபைடா எல்லா சைடும் ஒரே மாதிரி பெசல்ஸ் இருக்கு. நத்திங்லேருந்து இன்ஸ்பைர்டா? நத்திங்லேருந்தா? அப்போ எல்லா இடத்துலையும் பெருசு பெருசாக வச்சுருவாங்க பெசல். 2A கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி, 2024 ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்து தான், ஆனால் பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கடியாக இருக்குது. அடுத்தது பெரிய கமெண்ட்டாக இருக்கே. மலேசியாவிலேருந்து இல்லையா? மலேசியாவிலேருந்து நான் வந்து S9 + 256GB ஒரிஜினல் வாங்கினேன். மலேசியன் இது கரன்சிக்கு வந்து 2000 சாம்சங் ஸ்டோர்லேருந்து. நவடேஸ் எல்லா பிராண்ட்ஸ்லேயும் ஸ்பெக்ஸில் வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் வந்து குறை வச்சிடுறாங்க. எனக்கு வந்து டிஸ்பிளே, டீசன்ட் கேமரா, அப்டேட் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 2 years இது வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய இந்த டெசிஷன் சரியா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? வேறு ஃபோன்னு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறாங்க. முன்னாடி iPhone XR வாங்கினேன், 2 months தான் யூஸ் பண்ணேன். எனக்கு பிடிக்கல. டிஸ்பிளே சூப்பராக வேணும். ஃப்ரெண்டு யூஸிங் S23 Ultra, பஸ் டிஸ்பிளே கம்பேர் பண்ணால் S9 Plus தான் சூப்பராக இருக்குது. உண்மைதான். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், S9 Plus அதனால தான் வாங்கினேன். ப்ரீமியம் ஃபீலு 2024 வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை தான் நீங்கள் கேட்கணும், 2024 S9 Plus யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் ஹைலைட் என்னென்னா S9 Plusல ரொம்ப பிடிச்ச விஷயம் வேறு லெவல் கர்வ்டு, மேலேயும் கீழேயும் பெசல்ஸ் இருக்கும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஃபார் த ஃபஸ்ட் டைம், வேரியபிள் அப்பர்ச்சர், சொல்லிக்கிட்டே போகலாம் வச்சா. ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. S9 Plus ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன். S9 இன்னும் வேறு லெவல். ஆனால் S9ல பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைன்னு வச்சுக்கேன், ரொம்ப குட்டி பேட்டரி. ஆனால் அந்த சைஸ் ஃபோனில் Quad HD பேனல் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும் ஃபோனே, கையில் எடுத்தால் இவ்வளோதாங்க இருக்கும். உண்மையாகவே ரொம்ப காம்பேக்டாக ஃபீல் ஆகும். S9 3.5mm ஜாக் வந்து S10 வரைக்கும் நமக்கு உண்டு. அது வேற ஒரு அட்வான்டேஜ். சூப்பராக இருக்கும். 3.5 சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ குட்டி, அது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிட்டு சரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கோல்டன் ஏரா. சாம்சங்க்கு வந்து அது ஒரு கோல்டன் ஏரா. இதில் ஹைலைட் என்னென்னா 1UI வேறு ரன் ஆகும். இதில் 1UI 2ன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று அவர் என்ஜாய் பண்ணுறாரு. அங்கே மொத்தம் ஐரிஸ் ஸ்கேனர் வேறு ஒன்று வச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஐரிஸ் இருக்குது, ஃபேஸ் அண்ட் லக். கரெக்டு தான். இப்போ எல்லாமே ஸ்பெக்ஸை வந்து தூக்கிடுறாங்க, கம்மி பண்ணிடுறாங்க, ஏதாவது பண்ணிடுறாங்க. இது வேற லெவல் ஃபோனுங்க, நிஜமாவே செம ஃபோன். டிஸ்பிளே வந்து இது பண்ணிடுறானுங்க. முன்னாடிலாம் வந்து Quad HD ஸ்டார்டிங்லேயே வந்து Quad HD இருக்கும். இப்போ தான் வந்து நிறைய கேட்டகரி போட்டு இந்த ப்ரைஸ்னால் வந்து ஃபுல் HD, இந்த ப்ரைஸ்னால் வந்து Quad HD. அதே மாதிரி சார்ஜிங் கூட ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இல்லை. 15 வாட்டு தான் எத்தனைக்கும் அந்த டைமு. 15 வாட்டுக்கே அது பாட்டு சார்ஜ் ஏறிடும். தட்டு தூக்கி போட்டு போக வேண்டியதான். பேட்டரி லைஃபும் S9 Plus Note 9 ரெண்டுமே மாஸ் பண்ணிச்சு பேட்டரி லைஃப். நீங்கள் கேட்க வேணாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்ஜாய் தான். நல்ல ஃபோன் அப்படின்னா வந்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக இவர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்குது மக்களுக்கு. பாருங்க, அதான் உங்களோட டெசிஷன் சரியான்னு கேட்குறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெசிஷன் சரியா தப்பா நீங்கள் ஏன் கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது சூப்பர் டிசிஷன். இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு இவர் வந்து வழிவகுத்து கொடுக்குறது. வாங்க, எதுக்கு புதுசாக வாங்கிட்டு வாங்க, பழைய ஃபோனை புதுசாக வாங்கிக்கலாம், பழைய ஃபோனை புதுசாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஸ்டெப்பு, நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். நம்ம ஊரில் ஆனால் இந்த மாதிரி எங்கேயும் ஸ்டாக் பார்க்குறது கஷ்டமாக இருக்கு வச்சா. ரொம்ப ரேரு. இந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா நிஜமாக சொல்கிறேன், S9 ஸ்னாப்ட்ராகன்லாம் எங்கேயா கிடச்சுன்னா நம்ம ஊர் எக்ஸினாஸ் தான் படிச்சுக்க. ஸ்னாப்ட்ராகன்லாம் கிடச்சுன்னா மலேசியாவில் செல்ல குட்டி அப்படின்னு தூக்கிட்டு ஓடிடலாம். ஸ்னாப்ட்ராகன் எக்ஸினாஸான்ட்டு. ஸோ அடுத்தது ஜெய்தீப், க்ரீன் லைன் இஷ்யூ இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி பெரிய இஷ்யூ இல்லைன்னா LCD டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போங்க.
எல்இடி டிஸ்பிளே ஜிஎக்ஸில் வந்து 4.5K 8 மந்த்ஸில் வந்து டெட் ஆகிடுச்சான். ஆனால் எல்சிடி டிஸ்பிளே வந்து 1.8K தான் இருக்குது. ஸோ 1.3 இயர்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டிசைட் பிஃபோர் மேக்கிங் எ சேஞ்ச் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ். இல்லை இதில் என்னென்னா ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா இப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறவங்களாம் எல்சிடி போயிடலாம், பட்ஜெட்டாகவும் இருக்கும் எல்சிடி போயிடலாம். ஆமாம் அதுதான் நியாயம்தான், நியாயமான பேச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் பழைய ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து புது ஃபோன்ஸு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்க வரிசையா இதுக்கெல்லாம் பார்ட்ஸுக்கு எங்கே போகிறது? அதே சைஸில் எல்சிடி ஸ்க்ரீன் எங்கே கிடைக்கும், அதே மாதிரி இதில் எங்கே கிடைக்கும்? இல்லை நீ சொல்கிறது உண்மை தான். பழைய ஃபோன்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக பழைய ஃபோன்னா ரொம்ப பழசு நாங்கள் பேசல, ஒரு 3-4 வருஷம் முன்னாடி உள்ள ஃபோன்ஸ்க்குலாம் எல்சிடி பேனல் பார்க்குறேன், எல்இடிக்கு எல்சிடி பேனல் பார்க்குறேன். ஸோ அது ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஒர்க் ஆகாது, அது ஆப்ஷனே இருக்காது, மற்றது எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால தான் நிறைய ஃபோன்ஸில் வந்து சைட் மவுண்டட் இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஜாலி. சைட் மவுண்டட் இருக்கிற எல்சிடி ஃபோன்ஸ் எல்இடி ஃபோன்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள், எல்சிடி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஷாமி ரொம்ப காலமாக சைட் மவுண்டட் தான் வச்சுருந்தாங்க, இப்போ தான் வந்து இன்டிஸ்பிளே மூவ் ஆகிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வச்சு அந்த 11T ப்ரோலாம் வேறு லெவலு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா அந்த 10T ப்ரோ அந்த லிஸ்ட் எல்லாமே எல்சிடி பேனலில் தம்சம் பண்ணாங்க ஷாமி. இப்போ வேறு யாராவது இந்த மாதிரி ஓஎல்இடி டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்சிடி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, எவ்வளோ நாளாக உழைக்குது? இது பாரு, இது மாற்றியே வந்து 8 மாதம் தான் வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கணும். எதுக்கு அது அந்த மாதிரி தானே ஃபீல் ஆகுது. ஒரு கோடு உழுது இல்லாட்டி ஃபேட் ஆஃப் ஆகுதுன்னா எரிச்சல் ஆகிடும். எல்சிடி 1.25 வருஷம் ஆகிப்போச்சு, என்ஜாய் பண்ணி. எப்படியும் உங்களுக்கு கேரண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க மாத்திரை இதில். 3 months உழைக்குது இல்லை, அவ்வளோதான். மேக்ஸிமம் 3 months ஒரு சிலர் கொடுப்பாங்க, மீதி பேர் அதை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது இது சூப்பர், செம்ம பாயிண்ட். அடுத்தது வந்து ஜெஸ்டர் லேட் நைட் 3 AM டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஹவ் இஸ் ஆப்டிக்ஸ் இன் V40 கம்பேட்டபிள் வித் ஓ ஆப்டிக்ஸ்? ஓ ஆப்டிக்ஸ் கம்பேட்டபிளான்னு தெரில, ஆனால் ரொம்ப ஆவரேஜான. அதாவது ஓ ஆப்டிக்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகுது. நம்ம தான் பார்த்தோம்ல வச்சா ஆப்டிக்ஸே. இல்லை ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் நம்ம தான் சொல்லியிருப்போம்ல வச்சா, இந்த ரெனோ 12 ப்ரோவும் மொக்க ஹாப்டிக்ஸ் தான். ஸோ V40யும் அந்த மாதிரி தான், ரொம்ப சூப்பர் ஹாப்டிக்ஸ்லாம் இல்லை. நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் வேணும்னா 12R. இந்த போக்கோலாம் போக்கோ F6 சூப்பராக இருக்கு. FIயே நல்லா இருந்துச்சு. FI F6லாம் அல்ட்டியாக இருந்ததுங்க. அவங்கெல்லாம் வேற மாதிரி ஏதோ யூனிக்கான ஏதோ டிஃப்ரெண்ட் மோட்டார் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க ஆனால் இந்த பட்ஜெட் வச்சுக்கிட்டு மோட்டர் மொக்கையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவும் ஆச்சரியமா இருக்கு வச்சா. இப்போ போக்கோ ஷாமி டீம் சூப்பராக பண்ணுறாங்க ஒரு சில ஆஸ்பெக்டில். X6 நல்லா இருக்கும். X6 அப்புறம் Note 13 Pro அதெல்லாம் கூட ஹாப்டிக்ஸ் நல்லாயிருக்கும். அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க. இந்த 20,000 பக்கத்தில் இருக்கிற ஃபோன்ஸில் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. வெறும் இந்த 13,000 12,000க்கு இருக்குது பார்த்தியா, இப்போ போக்கோ M6 Plus அப்புறம் ரெட்மி 13 5G அதில் தான் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஹாப்டிக்ஸ் தான் இந்த V40 ரெனோ 12 ப்ரோ அதெல்லாம் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்களேன். கால் குவாலிட்டி ரிசப்ஷனுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து 7 Gen 3 தானே 3 எல்லாம் வந்து கால் குவாலிட்டி ரிசப்ஷன் எதுக்குமே பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது, வேறு லெவலே. அடுத்தது ஆகாஷ் கை 40K ஓப்போ ரெனோ 12 வாங்கலாமா V40 வாங்கலாமா? கேமரா கேமிங்னு சொல்லிட்டு 7300 எனர்ஜி இல்லை 7300 எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது 7 Gen 3 பெட்ரு. ஆனால் 12R தான் பெட்ரு, வேற வழி. 12R 8 Gen 2 கேமராவும் கேட்டிருக்காரு. 12R கேமரா எப்படி இருக்கும்? அது ஆவரேஜ் தான். ஆனால் கேமரா கூட ரெனோ 12 விட விவோ நல்லா இருக்குமே. ஆனால் இப்போ ரீசெண்டாக வச்சா இந்த ரெனோ 12 ப்ரோ இருக்குல்ல 7300 எனர்ஜியை தவிர மீது எல்லாமே மாஸ். செல்ஃபி தான் பார்த்தல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃபி கேமரா. ஓகே, நீங்கள் ரியர் கேமரா உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ரேட்ஸு பயங்கரமா இருந்தது. போர்ட்ரேட் இல்லை ஆனாலும் உங்களுக்கு ஜெய்ஸ்னால கொஞ்சம் போர்ட்ரேட் கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும். கஸ்டமைசேஷன் இதில் வந்து என்ன பண்ணுதுன்னா 1x 2x 50 ரெண்டுமே அதில் போர்ட்ரேட் எடுத்து பார்த்தோம். ரெனோ வந்து ஆச்சரியங்க, ஒரு மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன். 7300 ரெனோ 12 ப்ரோலையாவது போர்ட்ரேட் இருக்கு, போர்ட்ரேட் சென்சார் இருக்கு. ரெனோ 12 போர்ட்ரேட் கூட இல்லை. ரெனோ 12 இதுக்கு இவர் வந்து விவோ V40 கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ரெனோ 12 ப்ரோன்னு தான் சொல்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெனோ 12 வந்து 33,000 அவ்வளோதான். ரெனோ 12 ப்ரோ தான் வந்து 39. ஏன்னா V40 தானே நமக்கு காஸ்ட்லி, 35 36 அப்படி வரும். சரி ஓகே, ஒருவேளை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாருன்னா அப்போ வாட்சன் சொன்ன மாதிரி V40 மட்டும்தான். இப்போ ரெனோ 12 மட்டும்னு எடுத்துக்கிட்டா 12 ப்ரோ நான் மட்டும் தான் அட்வான்டேஜுங்க. 12 ப்ரோ விலை ஜாஸ்தி தான். அடுத்தது ஐஃபோன் 13 யூஸ் பண்ணுறாரு. ஐஃபோன் 13 ஐ வாண்ட் அப்கிரேடு. S24 அல்ட்ராவா, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸா, S25 அல்ட்ராக்கு வெயிட் பண்ணலாமா, இல்லை ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ்க்கு வெயிட் பண்ணலாமா? பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் போல் இருக்கே. வெயிட்டு தான்
ரெண்டு எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ 16 சீரிஸ் வந்துடும், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபன் கண்டிப்பாக 20. ஆனால் என்ன மேஜர் அப்கிரேட் இருக்குமா அப்படின்னு தெரியல இந்த வாட்டி. 13 ப்ரோலேருந்து கம்பேர் பண்ணால் 16 ஐஃபோன் 13லேருந்து பாருங்க, 13லேருந்து பயங்கரமான அப்கிரேடாக தான் இருக்கும். ஆனால் சாம்சங்க்கு போனால் தான் பயங்கரமான அப்கிரேடாக இருக்கும்னு தோணுதுடா. அதே iOS அதே மாதிரி தான் இருக்க போகுது. என்ன ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் ப்ரோ மேக்ஸுக்கு போனால், அப்புறம் பெரிய டிஸ்பிளே, அப்புறம் டைட்டானியம். இந்த வாட்டி பேட்டரி அதே தான் இருக்கும்ட்டு ரூமர் இருக்குது. ஓகேயா, S25 அல்ட்ராவில் வந்து பேட்டரி அதே தான் இருக்கும், அதே 45 வாட் சார்ஜிங் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து 65 வாட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஸோ கேமராவில் கண்டிப்பாக அப்கிரேட்ஸ் இருக்கும். மேஜர் அப்கிரேட் இருக்குமான்னு தெரில. iPhone 16 Pro Maxலேயும் வந்து நல்ல அப்கிரேட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுறது பெட்ரு. இப்போ ஃபோன் நல்லா இருக்குன்னா எதுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க? வெயிட் பண்ணுங்கள். iPhone 13 இன்னும் பழசாகலை, அதே ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹரிஹரன் ப்ரோ, கரண்ட்லி யூஸிங் iPhone 11 4 இயர்ஸாக எல்லாம் நல்லா இருக்குது. லேக் வந்து இருக்குது, 2 to 3 செகண்ட்ஸ் தான் வந்து ஆகுது ஓப்பன் ஆகிறதுக்கு, ஆப் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து Redmi Note 5 Pro இயர்பீஸ் நாட் ஒர்க்கிங், அதை எக்ஸ்சேஞ்சில் போட்டுற போகிறார் போல. காம்பேக்ட் மொபைல் வேணும். சர்ஃபிங் ஆப் ஃபவுண்ட் S23 இஸ் ரீசனபிள். S23 128 GB 43,750 ரூபாய்க்கு இருக்குது கார்பரேட் ஆஃபரோட. ஃப்ளிப்கார்ட் பில்லியனில் வாங்கினா வேறு ஏதாவது இருக்குமா? அதர் ஆப்ஷன் iPhone 14 Pro, iPhone 15 பிக்சல் ஃபோன்ஸு, S23 S24 பட்ஜெட் வந்து 40 to 60K. ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான், 8 வந்து கண்டிப்பாக வாட்சன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான், பிக்சல் 8. ஆமாம் சரியா, S23 போகலாம், S24 வேண்டாம். ஆனால் 23லே 256 போயிடலாம் இவர் பட்ஜெட்டுக்கு. அது போனால் UFS 4 அது இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிக் பில்லியன் டேக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நிறைய ஆஃபர்ஸ் வரும். வருஷம் அது வந்து நேருக்கு மாதம் அப்டேட் வந்து ஏதாவது அப்டேட் வந்து. ஆனால் இந்த மாதிரி ஐஃபோன் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் டக்குன்னு கலையிடும். iPhone 15 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைதான். 14 Pro தெரில 60,000 வருமான்ட்டு. வருமா 14 Pro 90s தான் வட்ஸா. அதுக்கப்புறம் அது அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. யூஸ்டு ஒரு வேலை சொல்கிறாரோ நம்ம தெரில, வாய்ப்பு இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம். S24ம் அந்த அளவுக்கு இல்லை, எக்ஸினாஸ் தான். அதனால தான் நம்ம எக்ஸினாஸ்க்கு போகாமல் S23 சொல்லிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணால் அந்த வாட்சன் கையில் வச்சிருக்க ஃபோனே வரும். பிக் பில்லியன் டேல வெயிட் பண்ணு. அடுத்த வருஷமா இவர் இந்த வருஷம் பிக் பில்லியன் டே கேட்குறாரு. இந்த வருஷம் பிக் பில்லியன் டேனா இப்போ S23 வந்து இன்னும் பெட்டரான ஆஃபர்ஸ்க்கு வரும். கூடவே சார்ஜரு, ADLD எல்லாமே சேர்த்து கொடுத்து விடுவாங்க. அப்போ S23 வாங்கிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான். iPhone 15ம் இருக்குது கன்சிடரேஷனில். அடுத்தது ஒயிட் டெவில் ஏர்டெல் சிம் 5G அன்லிமிட்டட் நாட் ஒர்க்கிங்னு வருது. 349 ரீசார்ஜ் பேக் போட்டால் காஞ்சிபுரம் சிட்டி 5G அன்லிமிட்டட் ஒர்க்கிங்கு, செங்கல்பட்டு சிட்டியில் வந்து 5G அன்லிமிட்டட் ஒர்க் ஆகலை. எனி சொல்யூஷன் சொல்லுங்கள். ஏர்டெல் தான் சொல்யூஷன் சொல்லணும். அவங்க ஏன் இந்த மாதிரி ரீஜன் பேஸ்டு மாற்றிருக்காங்கன்னு. அந்த லொக்காலிட்டி பேஸில் ஏதோ மாறுது. அப்படியா? எல்லா இடத்துலையும் 5G அன்லிமிட்டட்னா எல்லா இடத்துலையும் பேக் போட்டால் ஒர்க் ஆகணுமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல 3 5G இருக்கும். அந்த ஸ்கூபிடியில் காட்டுவாங்கல்ல, தலையை பிரித்து பார்த்தா மாஸ்கை பிரித்தா நம்மளே இருப்பான். 4G இருந்துகிட்டே 5Gன்னு காட்டுமா? ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு அர்த்தம் வச்சு. இல்லாட்டி இந்த ரீஜன் 4Gக்கு போகுது, திடீர்னு 5Gக்கு வருது அப்படின்னு. இந்த ரீஜனில் ஒருவேளை நிஜமாவே அன்லிமிட்டட் 5Gக்கான அந்த இது கரெக்டாக கொடுத்தாங்களான்னு தெரியலையே. ஏன்னா வேற பேண்ட் வித் இருக்கும்ல. ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு போய் கேளுங்க, போங்க, போயிட்டு வந்து எனக்கு 5G தான் காட்டுது எனக்கு வந்து. ஆனால் இவர் அதான் காஞ்சிபுரத்தில் கரெக்டாக இருக்கு, செங்கல்பட்டுக்கு வந்தால் வரலன்றது கடி தான். ஆனால் 5Gன்னு காட்டியும் அன்லிமிட்டட் 5G வரலங்கிறது கடுப்பு தான். அது அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை எனக்கு டவுட் என்னன்னா அதான் வச்சு இத்தனை மெகாஹெர்ட்ஸ் வந்து இதுக்கு, இத்தனை மெகாஹெர்ட்ஸ் இதுக்குன்னு இருக்கும்ல. அதில் ஒரு குறிப்பிட்ட பேண்ட் வித்துக்கெலாம் மட்டும் அன்லிமிட்டட் 5Gன்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு இப்போ நான் ஸ்டாண்டலோன் அப்படின்னு வச்சுக்கேன். ஸ்டாண்டலோன்னு வச்சுக்கேன். ஸ்டாண்டலோன்னா அன்லிமிட்டட் 5G என்ஜாய், நான் ஸ்டாண்டலோன்னா அன்லிமிட்டட்லாம் இல்லை. வேறு ஸ்டாண்டலோன் வருதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏர்டெலும். என்னத்த சொல்ல, அதான் இவங்களை வச்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை ஃபோன் வந்து 4G இருந்துக்கிட்டு 4G ப்ளஸ்னு காட்டும் 5G அப்படின்ட்டு. இல்லை 5Gயில் தான் இருக்கீங்க, ஸ்பீட் நல்லா வருது பாருங்க, நீங்கள் 5Gயில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு 5G வருது அதனால் அன்லிமிட்டட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏர்டெல். நிறைய பேர் இதே மாதிரி ஜியோக்கும் சொல்கிறாங்க அன்லிமிட்டடு, ஆனால் எனக்கு அன்லிமிட்டட்னு வரல, என்னோட டெய்லி டேட்டா 2GB காலியாக எடுத்து ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. ஸோ அதான் ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. அது நம்ம தான் அந்த நெட்வொர்க் கிட்ட தான் கால் பண்ணி கேட்கணும். ஏர்டெல் கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லுங்கள். எஸ். அடுத்தது சந்துரு மாதிரி ப்ரோ, நான் கால்ஸ் அதிகமாக பேசுவேன், பிக்சல் டிவைஸ் கன்சிடர் பண்ணலாமா? பிக்சலுக்கு நீங்கள் தான் கால் அதிகமாக பேசுவீங்க. கால் அதிகமாக தான் பேசுகிறேன். எனக்கு வந்து ஃபேக்ட்டு நான் இப்போ யூஸ் பண்ண எனக்கு என்ன புரியுதுன்னா இதோட 7 மாதம் இருக்குது. இதில் இருக்க ரேடியோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னாங்க. ஆனால் எந்த விதத்தில் எனக்கு தெரில, கொஞ்சம் கால் டிஸ்கனெக்ஷன் ஃபீல் ஆகுது வச்சா.
ஆனால் இவனுக்கு ஸ்டேஜில் என்னவோ ஊனாங்க ஆண்டனா வச்சுருக்கோம். எங்கே அவங்க வீட்டில் தான் வச்சுட்டாங்களா என்ன? எனக்கு இதில் வந்து 7A அளவுக்கு இல்லைங்க நிஜமாவே. 7Aவே ஒரு டம்மி பீஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது சூப்பராக இருந்தது. மாடம்லாம் வேற இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சா? சின்ன கட் கூட இல்லை, ஒரு 2 செகண்ட்ஸ் சைலன்ஸ், அந்த ஹேண்ட் ஆஃப் இந்த டவர்லேருந்து அந்த டவருக்கு மாறுது, அந்த கேப் கண்டினியூஸாக இருந்தது 7A. ஒரு சின்ன இதில் எனக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஆமாம் இல்லை காலையை கட் பண்ணாமல் 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசியிருக்கோமேன்னு. சைக்கிளிங் சுற்றிக்கிட்டே இருக்க, மொத்த சென்னையும் போயிட்டு வந்தாச்சு. அது மாதிரிலாம் இதில் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாவது அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அந்த அளவுக்குலாம் இது நல்லா இல்லை. 9 Pro XL அது எப்படி இருக்கு நெட்வொர்க்கு தெரியல, இனிமேல் டீட்டெயிலில் செக் பண்ண நெட்வொர்க்கில். நீயும் சுத்தம் போது தெரிஞ்சிடும். நீ எங்கேயா வீக்கெண்டில் எங்கேயா போயிட்டு வருவல்ல, இந்த தேட்டர்லாம் போகல, அப்போ நீ கண்டுபிடிச்சிருவாச்சு. ஸோ இவங்க ஆற்றுக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க. நான் கூட பெருசாக நினச்சேன் ஸ்டேஜில் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. Pixel 8 வந்து நெட்வொர்க் அப்போது 4G தான் இருந்துச்சு போன வருஷம் யூஸ் பண்ணும்போது. இப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நெட்வொர்க் பிரச்சனை இருக்காது, காலுக்கு தெரியல. மேபி 8 செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்தது முரளி, iPhone 14 Plus or Honor 200 Pro versus OnePlus 12 55 to 65K 55K to 65K வந்து எது கன்சிடர் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு ஹானர் 200 Pro நிறைய ஆஃபர் கிஃபர்லாம் போட்டு 50 கீழே தானே இருக்குது. 45 அப்படின்னு போட்டுருக்குல்ல, அப்போ அதான் பெஸ்ட்டு. இதில் ஒரு ஃபேக்ட் இருக்கு வச்சா, ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் 12 கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. கலர் வைஸ் ப்ராசஸிங். அப்படியே 14 Plus வந்தோன்னா நம்ம ராகவன் நேற்று கூட நம்ம கபாலீஸ்வரர் கோயிலா ஏதோ கோயிலுக்கு போயிருந்தாப்புல. எப்பயும் என்ன பண்ணுவாருன்னா கோயிலில் வந்து இந்த ஏதோ ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் 14 Plus வச்சிருக்கீங்க, அதோட ஃபோக்கஸ் மட்டும் நீங்கள் சொல்லியே. என்னாச்சு, பேட்டரி லைஃப் சூப்பர். இப்போ 6Aலேருந்து இதுக்கு போனது பேட்டரி லைஃப் சூப்பர். ஆனால் 6A வந்து டிஜிட்டல் ஜூமில் 4x 5xல ஒரு எடுத்த ஃபோட்டோலாம் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சாமி ஊர்வலம் போகும்போதெல்லாம் எடுத்துருவார். வேற லெவல் குவாலிட்டி இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தாலும் வந்து சூப்பராக இருக்கும் சாமி. இதில் எப்போ பாரு ஸ்மட்ஜஸோடு எடுக்கிற மாதிரியே எடுக்குது. நான் சொன்னேன் லென்ஸை க்ளீன் பண்ணியாயா, இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி தான் ஒரு தடவை எடுத்தேன். அப்படியே எப்படி இருக்குன்னா, நீ ஜூம் பண்ணணும் ஏன் வெறும் நாய்ஸு டீட்டெயிலே இல்லாமல் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 14 Plus வந்து ரூல்ட் அவுட். என்ன வீடியோக்கு வேலைக்கு ஆகும் 14 Plus இந்த மாதிரி இருக்கலாம். வீடியோக்கே நாங்கள் ப்ராடக்ட் ஷாட்ஸில் எடுக்கும்போது ஃபோக்கஸ் வந்து இது செம்மையாக இருந்துச்சு ஃபோக்கஸ் நேற்று. அதனால தான் கடுப்பாகி போச்சு. ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இப்போ நல்லா பண்ணுது, ஆனால் ஐஃபோன் லேகிங் பிகைண்ட் ஆகிட்டே போகிறாங்க. விட்டா அப்படியே கீழே போயிடுவாங்க போல எங்கேயோ தரைக்கே அப்படின்னு. இது வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கியா? ஆமாம், மெயின் கேமரா இந்த 2xே வேற லெவலில் எடுக்குதுயா பிக்சல். முன்னே அப்படி எடுக்காது இல்லை, இப்படிலாம் எடுக்காது. Pixel 8லலாம் இன்னும் அது 2x இப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இப்போ என்னென்னா 2x மெயின் கேமரா இது பண்ணிட்டானுங்க, வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. உண்மைதான், வேறு லெவல், குட் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்தது ராகுல், சரி இது உங்களுக்கு வந்து Honor 200 Pro அதுதான் பெஸ்ட்டு உண்மையாகவே. அடுத்தது ராகுல், ப்ரோ ரீசென்ட்லி பர்ச்சேஸ் OnePlus Nord 4 for mother. So many reviews complaining about ad and bloatware. 8 deletable bloatware apps, clean oxygen OS similar to flagship series. Search bar ads, app install security ads, nothing was present. See many YouTubers commenting badly on OnePlus about ads. It's misleading. அப்படியாண்ணே தெரியல யார் இந்த யூடியூபர்ஸ்னு கண்டுபிடிக்கணும் போல ராகுல் சொல்றத பார்த்தா. அவ்வளோ ஆட்ஸ்லாம் இல்லை ப்ரோ, ப்ரீலோட் ஆட்ஸ் இருக்கும். ஓகே, ஆட்ஸ் எல்லாம் இருக்காது. அதுவும் முன்னாடிலாம் இந்த ரெட்மி இவங்கெல்லாம் கொடுத்த ஆட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்களே ஹைப்பர் வேஸ்ட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வச்சு சிம்பிள், நம்மகிட்ட Nord 4 இருக்கு, நம்ம ஒப்போவும் இருக்கு 12 Pro. 12 Proல எவ்வளோ இருக்கு, ஹாட் கேம்ஸ் என்னென்னமோ இருக்கு. நாட்டில் எதுவுமே இல்லையே. OnePlus கம்யூனிட்டி ஆப் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஒரு 2-3 4-5 ஆப் அவ்வளோதான் இருக்கும். அதையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் வேறு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது யாரோ வதந்தியை கிளப்பி விடுற மாதிரி தான் இருக்குது. உண்மைதான். OnePlus வேணால் நம்ம அடிக்கலாம், தப்பு இல்லை. கோடு உழுதுன்னு அடிக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அடிக்கலாம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. என்னன்னு பார்த்தா OnePlus ஓப்பன் இருக்கும்ல ரிலையன்ஸ் டிஜிட்டலில், அதில் கோடு விழுந்துருக்கு. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம திட்டலாம். ஆனால் நார்டில் எங்கே பார்த்தாலும் சர்ச் பாரில் ஆட் வருது அப்படின்னா அவங்க தப்பான சைட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு பர்மிஷன் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இஷ்டத்துக்கு ஏதாவது உள்ள மேல்வேர் இன்ஸ்டால் ஆகி வச்சுருக்கோம். அதுதான் இப்போ ஒரு கம்பெனி பற்றி ஏதாவது தப்பாக பேசணும் அப்படின்னா என்ன வேணால் யார் வேணால் என்ன வேணால் பேசுவாங்க. பாருங்கள் இது வாங்கவே வாங்காதீங்க, இவ்வளோ ஆட் இருக்குது அப்படின்னு. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். யூஸ் பண்ணாமே வந்து ஆட் இருக்குது அது இருக்குன்னு நம்ம இந்த மாதிரி பண்ணிட முடியும். இப்போ இந்த ஃபோனில் அவ்வளோ ஆட் வர மாதிரி பண்ண முடியும். தண்ட கர்ம சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல நிறையா, உள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் அலோ யுவர் ஃபோன் காட் அஃபெக்டட் பை வைரஸ்னு வரும் தெரியுமா? யுவர் ஃபோன் காட் அப்படியே வைரஸ் அப்படின்னு வருமா, அலோ கண்டுபிடிச்ச உடனே கண்டுபிடிச்சிருவோம். அலோ கொடுத்தனா கண்ட கர்மெல்லாம் இன்ஸ்டால் ஆகும்.
எல்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லாக் ஸ்க்ரீன்லேயே ஆட் வரும்னா பாரு, இது வரைக்கும் அப்படி ஒரு ஃபீச்சரே கிடையாது. லாக் ஸ்க்ரீன் மேகசின் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஏன் வருது? இந்த மாதிரி ஏதோ ஒன்று என்னன்னே தெரியாமல் அக்செப்ட் பண்ணுறதுனால தான். ஸோ அதனால் மிஸ்லீடிங் தான், போய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாட் ஃபோர். ஓகே, எவ்வளோதான் இந்த வாரத்தோட கமெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டெய்லி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் வருது. நல்லா இருக்கு நைஸ். ஸோ நிறைய எக்கச்சக்க கமெண்ட்ஸ் இப்போ வந்து 11 கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு 4-5 கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஈஸியாக அப்பப்போ கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போகலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இதுலேயும் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு ஹேஷ்டேக் போட்டு விடுங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக இப்போ டெய்லின்னு வரும்போது எனக்கு என்ன அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 3 அப்படின்னு எடுக்கிறோன்னா பேசிக்காக 3 எடுத்தாலே 15 கமெண்ட் வந்துருமே அசால்ட்டாக 5 நாளில். சூப்பரு. டெய்லியும் நம்ம ஹாட் நியூஸ் என்ன, ஹாட் ரெக்குவயர்மெண்ட் என்ன ரெக்வஸ்ட் பார்த்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் அடுத்த வாரம் அப்படியே சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன் சிவபரணி பார்க்கலாம். பாய்.